Taste the Daily. 2024 டிசம்பர் மாதத்திலிருந்து தமிழகத்தை உலுக்கிய இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பாலியல் வழக்கு தீர்ப்பு இன்னைக்கு முக்கியமாக பார்க்கப்படுது. அதில் நிறைய கன்சர்ன்ஸ் நீதிமன்றம் அண்ணா யூனிவர்சிட்டி செக்யூரிட்டியை மேம்படுத்துறதுக்காகவும் இந்த அரசுக்குமே அதாவது பெண்கள் பாதுகாப்பு குறைவுபடும் நேரத்தில் எவ்வளவு அலர்ட்டாக இருக்கணும் அல்லது பெண்கள் பாதுகாப்புக்காக உழைக்கிற அந்த மகளிர் ஆணையங்கள் எவ்வளவு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறத இன்னைக்கு கன்சர்ன்ஸாக அரசுக்கு பரிந்துரைப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தோம். அந்த எதிர்பார்ப்புமே இன்னைக்கு நிறைவேறல. அது ஒரு குறைபாடாகவே உள்ளது இல்லை தீர்ப்பில். மகளிர் உதவி மையம் ஒன்றினுடன் தொடர்பு கொண்டு இருந்தோம். அந்த நேரத்தில் அவங்க யாருமே ரெஸ்பாண்ட் பண்ணல. சென்டர் பாயிண்ட்டுக்கு கால் பண்ண சொன்னாங்க. இப்படி அதை அலக்கழிச்சு 3 நாள், அதாவது வழக்கு 23ஆம் தேதி சம்பவம் நடந்தாலும் வழக்கு பதிவு பண்ணுறதுக்கு அடுத்த நாள் வரைக்கும் கொண்டு போனதுக்கு மெயின் காரணமே அந்த 181 அலட்சிய போக்கோடு செயல்பட்டிருந்த அந்த மகளிர் சமூக நலத்துறை சார்ந்த அந்த மகளிர் உதவி மையம் தான். அதனால தான் அடுத்த நாள் இந்த வழக்கு அடுத்த நாள் தான் பதியப்பட்டது. அப்புறமா இதெல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க அப்படின்றதுனால தான் நாங்கள் கொண்டு போனோம். அப்புறமா கோட்டுப்புறம் இன்ஸ்பெக்டர் மகளிர் காவல் ஆய்வாளர் நேரடியாக புகார் தெரிவித்த போது இந்த பெண் பிள்ளையை விசாரிக்கிறதுக்காக 2 ஆண் காவலர்களை அனுப்புறாங்க. அதில் ரொம்ப முக்கியமாக நான் ஸ்பெசிஃபை பண்ணி எஸ்ஐடியில் சொல்லியிருந்தேன், பெண் பாலியல் வழக்கில் நீங்கள் எப்படி 2 ஆம்பளை போலீஸ் அனுப்புவீங்க அப்படின்ற மாதிரி கேட்டபோது, நாங்கள் எங்கள் வழக்கை நாங்கள் விசாரிக்க, நீங்கள் ஆர்டர் போடாதீங்க, எங்களுக்கு எங்கள் விருப்பப்படி தான் நாங்கள் செய்வோம் அப்படின்ற மாதிரி திமிராக என்கிட்ட தொலைபேசியில் தொடர்பு கொண்டு என்கிட்ட பேசினாங்க. அதுக்கப்புறம் கார்த்தி சுரலைன்ட்டு அன்யூனிஃபார்மில் ஒரு போலீஸும் அப்புறமா யூனிஃபார்மில் இன்னொரு போலீஸையும் அனுப்பியிருந்தாங்க. அந்த பொண்ணு ஃபோன் பண்ணி, மேம் யூனிஃபார்மில் யாரையுமே அனுப்பாதீங்க, நான் எனக்கு எக்ஸாம் இருக்குது, எக்ஸாம் போகிறேன், இந்த நேரத்தில் விசாரணை வந்தாங்கன்னா எனக்கு டென்ஷன் ஆயிரும், அதனால் தயவுசெய்து யூனிஃபார்மில் நீங்கள் அனுப்பாதீங்க, இங்கே எல்லாருமே தெரிய வரும் அப்படின்ற மாதிரி எவ்வளவோ வேண்டுகோள் விடுத்த போதும் கட்டாயப்படுத்தி அவங்க ஒரு 2 ஆண் போலீஸ் அனுப்பி அந்த பொம்பளை பிள்ளையை கூட்டிட்டு அவங்க சம்பவம் நடந்த இடத்துக்கு முதல் விசாரணை நடத்தினது 2 ஆண் காவலர்கள். அது கோட்டுப்புறம் காவல் நிலைய ஆய்வாளர் செய்தது தவறு அப்படிங்கிறத நாங்கள் எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமில் சொல்லியிருந்தோம். கொடுத்தாங்க. இந்த எஃப்ஐஆர் போடாத, எஃப்ஐஆர் போனா உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கப்படும் அப்படின்ட்டு அந்த வந்த ஆண் காவலர் அழுத்தமாக எஃப்ஐஆர் போட விடாமல் தடுத்திருக்கிறார் அந்த பிள்ளையை. அது பிறகு நான் என்னுடைய உந்துதல் தான் அது எஃப்ஐஆர் ஆக்கப்பட்டது. நான் தைரியம் கொடுத்துருந்தேன். அது மாதிரி மெடிக்கல் டெஸ்ட்டுக்கு போக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அட்வைசபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்புறமா இது வழக்கு விசாரணைக்கு தேவைப்படாதனால நீ மெடிக்கல் டெஸ்ட்டுக்கே போ அப்படின்ற மாதிரி லீகல் அட்வைசஸ் நான் கொடுத்துட்டு இருந்தேன்.